ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் கொரி யூஸ் பண்ணி ஒரு செல் வேல்யூவ ரெஃபரன்ஸா வச்சு பாராமீட்டர லிங்க் பண்ணி எப்படி அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாக்கு போயிடுங்க. அதுல ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் கொரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இத வந்து நீங்க கனெக்ஷன் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே மை எக்ஸல் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்ல அப்படின்னா, நியூ டேட்டா சோர்ஸ் குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. உங்களுக்கு இங்க என்ன டேட்டா சோர்ஸ் நேம் வேணுமோ, அந்த நேம் குடுத்துக்கங்க. அப்புறம் இங்க வந்து என்ன சர்வர் அப்படிங்கிறது SQL சர்வர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கனெக்ட் குடுங்க. இங்க வந்து உங்களோட டேட்டாபேஸ் சர்வர் நேம் டாட் இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் குடுத்துக்கங்க. லோக்கல்ல இருந்தா. இல்ல ரிமோட்ல இருந்தா உங்களோட ரிமோட் விபிஆர் நேம் குடுத்துக்கங்க. அடுத்து டெஸ்ட் கனெக்ஷன் குடுத்துக்கங்க. இதுல ஆப்ஷன செலக்ட் பண்ணிங்கன்னா, நம்ம வந்து டேட்டாபேஸ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த இடத்துல ஓகே குடுத்துட்டு, இங்க ஓகே குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கனெக்ஷன் கிரியேட் ஆயிரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, அத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஓகேன்னு குடுத்துர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா டேபிளே எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இல்ல நம்ம கொரி எழுதணும் அப்படின்னா, இத நீங்க கேன்சல் பண்ணிக்கங்க. கேன்சல் பண்ணிட்டு எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, நமக்கு கொரி விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதுல நமக்கு இந்த டேபிள் 1 மட்டும் வேணும். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இதுதான் வந்து நம்ம பாராமீட்டர் செட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் செட் பண்ணக்கூடியது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு எல்லா காலம்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, நான் மேனேஜர செலக்ட் பண்ணிட்டு, வேல்யூல டபுள் பிராக்கெட் போட்டுக்கங்க. போட்டுட்டு இந்த உங்களுக்கு என்ன பாராமீட்டர் நேம் வேணுமோ அத இங்க குடுத்துக்கங்க. மேனேஜர்ஸ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு நீங்க இந்த 4வதா இருக்க ரிட்டர்ன் டேட்டா குடுத்தீங்கன்னா, இந்த பாராமீட்டர் கேட்கும். நான் சும்மா 1, 2, 3 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்துட்டேன்னா, இத வந்து நான் எங்க லோட் பண்றேன்னு கேட்குது. இந்த இடத்துல லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு பாராமீட்டர் வேணும். ஸோ பாராமீட்டருக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க எஸ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவ நான் ஹைலைட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்ப நம்ம இங்க தான் பாராமீட்டர் போடப் போறோம். இத நீங்க ஜஸ்ட் டேட்டால போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னாவே பாராமீட்டர் கேட்கும். இதுல நீங்க இந்த செல் ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு, இந்த 2 செக் பாக்ஸையும் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த செல் வந்து இந்த பர்ட்டிகுலர் கொரிக்கு பாராமீட்டரா செட் ஆயிரும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ணிட்டு கனெக்ஷன்ல போயிட்டு, இந்த கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு, டெஃபினிஷன்ல பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர்ன்னு இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தன பாராமீட்டர் இருக்கோ அது லிஸ்ட் ஆகும். அந்த பாராமீட்டர் செலக்ட் பண்ணிட்டு, நீங்க கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஃப்ரம் செல்லுன்னு இருக்கும். இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கனாலும், இது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, ஓகே குடுத்துட்டேன். ஸோ இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேல்யூ ஆக்சுவலா டைப் பண்ணணும். இல்ல நமக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ வேணும் அப்படின்னா, நம்ப கொரி எடுத்து எழுதி இன்னொரு டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதையும் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டேட்டா சோர்ஸ்ல ஃப்ரம் SQL மைக்ரோசாஃப்ட் கொரியில எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி இதில பார்த்தீங்கன்னா, கேன்சல் குடுத்துக்கிறேன். எஸ் குடுத்துர்றேன். இத கேன்சல் பண்ணிட்டு, நான் வந்து கொரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சரி. மேனேஜர் ஃப்ரம் டேபிள் அண்டர்ஸ்கோர் 1 ஓகேங்களா? ஸோ இது எதுவும் தப்பு இருக்கு. ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டேபிள் அண்டர்ஸ்கோர் 1 இப்ப நான் பார்த்தீங்கன்னா, ஓகே குடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, மேனேஜரோட லிஸ்ட் மட்டும் இங்க லோட் ஆயிடுச்சு. ஸோ இத வந்து நான் ரிட்டர்ன் டூ டேபிளா எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல டேபிள் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப எனக்கு இந்த டேட்டா வந்துருச்சு. இந்த டேட்டாவ நானு டேட்டால டேட்டா வேலிடேட்ல லிஸ்ட்ல இந்த செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு லிஸ்ட்டும் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நானு இந்த தனா அப்படின்னு செலக்ட் பண்ணா, இங்க பாருங்க டேட்டா ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகுது. ஸோ நீங்க செலக்ட் பண்ண டேட்டா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்களே பார்க்க முடியும்.
இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைக்ரோசாஃப்ட் கொரியில செல் வேல்யூ ரெஃபரன்ஸா வச்சு பாராமீட்டர் போட்டு கொரி மூலியமா டேட்டா எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி SQL கொரியிலிருந்து வித் பாராமீட்டர் வந்து செல்ல ரெஃபரன்ஸா வச்சு எடுக்கிறது அப்படின்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க டாஸ்க் போர்ட் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.